ஹலோ, நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா சாம்பார் சாதம். அதுக்காக 1 கிளாஸ் அரி, அடுத்து அரை கப்பு பருப்பு, அடுத்து நமக்கு தேவையான வெஜிடபிள்ஸ். இது புளி கரைச்சி வச்சுருக்க தண்ணி, இது மிளகு பொடி, மஞ்சள் பொடி, சாம்பார் பொடி, காயப்பொடி. இவ்வளவு தான் நம்ம இன்றைக்கி எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம அரிசியை இதில் போடணும். அரிசி போட்டாச்சு. இனி பருப்பு. நெக்ஸ்ட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன் எனக்கு தேவையான வெஜிடபிள்ஸ். அடுத்து புளி தண்ணி. நெக்ஸ்ட்டு சால்ட்டு. பிறகு சில்லி பவுடர். கொஞ்சமாக போட்டால் போதும். இது மஞ்சள் பவுடர். சாம்பார் பவுடர். காயப்பொடி. இனி தேவையான அளவு தண்ணி. நம்ம குக்கரில் எல்லாம் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் நம்ம குக்கரில் வச்ச ஒரு 3 விசில் போடட்டும். இது தாளிக்கிறதுக்கு நம்ம ஜீரகம், நெய், வெளுத்துள்ளி, நெய் போட்டுட்டு இது கூட கடுகு, அது கூட கொஞ்சோண்டு ஜீரகம், அது கூட வெளுத்துள்ளி, வெளுத்துள்ளி. நெக்ஸ்ட் அது கூட தக்காளி. தாளித்து வச்சது இதில் போட்டாச்சு.